எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. திமுக கூட்டணி கிட்டத்தட்ட 21 கட்சிகளோடு ரொம்ப பலமா இருக்கிறாங்க. கடந்த 4 தேர்தலாக சிந்தாமல் சிதறாமல் அந்த கட்சிகளையும் அரவணைத்து சென்றிருக்கிறார் ஸ்டாலின். அவருடைய மூவ் எப்படி பாக்குறீங்க? நேற்று கூட காங்கிரஸை தங்களோடு வைத்த பிறகாக ஒரு மூமெண்ட்லாம் காமிச்சாரு. தமிழ்நாடே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிறாரு. அவருக்கு கான்ஃபிடண்ட்டுக்கு நியாயம் இருக்கு. ஓகே. பர்சனலி அவருக்கு கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு அவருக்கு இல்லை. மீண்டும் மீண்டும் நான் சொல்றது அதுதான். அன்புமணி முதல்வர்னு 2016 வந்த வன்னியர், எல்லா வன்னியரும் இல்லை, அது ஸ்டாலினா அன்புமணியானி வந்த அந்த ஒரு தரப்பு தவிர வேற எந்த தரப்புகிட்டையுமே மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எதிர்ப்பு இல்லை. இதுதான் யதார்த்த உண்மை நிலைமை. அடுத்து அலையன்ஸ் அரித்மெட்டிக் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஏற்கனவே அவர் தலைமையில 47.5 விழுக்காடு 47.3 பார்லிமெண்ட்ல வந்திருக்கு. அசம்பிளி இது கூட கமல்ஹாசன் சேர்ந்திருக்காருன்னு பார்த்தாலும் அந்த ஸ்ட்ரென்த் வருது. தேமுதிக, ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்தா 50 விழுக்காடுக்கான பலம் அவர்கிட்ட வந்துச்சு. மேக்சிமம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தமிழ் மண்ணில் 5 விழுக்காடு தான். பெருந்தலைவர் காமராஜுக்கு 1967 இருந்தது. இந்தி போராட்டம், மாணவர்கள் துப்பாக்கிச்சூடு, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எழும்பி வந்தது, உணவு பற்றாக்குறை, விலைவாசி உயர்வு, 1-to-1 வந்தது, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, பெருந்தலைவர் காமராஜ் 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கூட இருந்தவன் அந்த அளவுக்கு உயர்ந்துட்டானே வந்ததுனால உள்ள எதிர்ப்பு அல்ல, சோசியலி இது எல்லாம் சேர்ந்து 5 to 6% ஓட்டு தான் காங்கிரஸுக்கு பாதிக்கும். இதை சீஃப் மினிஸ்டர் மாற்றம் எல்லாமே மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல பாதிப்புங்கிறது 5 to 6 விழுக்காடு தான். இங்க இதான் மேக்சிமம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸ்டாலினுக்கு அப்படி எதுவுமே இல்லை. இன்னைக்கு அந்த இலவசங்கள் பிரிபிஸ்ல ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் வருது. என்னதான் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போட்டாலும் 45 விழுக்காடு வாக்குக்கு மேல ஸ்டாலின் எடுப்பாரு. மீதி 5 விழுக்காடு சுயேட்சை போச்சுன்னா 50-3 போகுது. அப்ப ஸ்டாலினுக்கும் 2வது வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கும் 15 விழுக்காடுக்கு மேல வித்தியாசம் வரும். 15 விழுக்காடுக்கு மேல வித்தியாசம் வந்துன்னா 200 சீட்டு தாராளமா ஸ்டாலின் அடிச்சிருவாரு. ஸ்டாலின் அடி 200 சீட்டு தாராளமா அடிச்சிருவாரு. எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் ஃபைட்டு கொடுப்பாருன்னா சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், வன்னியக்கோன்று, வெள்ளாளக்கோன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல ஃபைட்டு கொடுப்பாரு. அதுலயும் களத்துக்குள்ள வைப்ரண்டா நின்று வன்னியர் ஃபைட் பண்ணுவாங்க. வன்னியர் கம்யூனிட்டி ஃபைட் பண்ணுவாங்க. எந்த கம்யூனிட்டியும் நான் மதிக்கிறேன். வார்த்தையில இது இந்த ஒருமையில பேசுற நோக்கம் அல்ல. வன்னியர் சகோதரர்கள் ஃபைட் பண்ணுவாங்க. வெள்ளாளக்கோன்ற சகோதரர்கள் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ண மாட்டாங்க. மேலும் அங்க ஸ்டாலின் எதை ரீப்ரொடியூஸ் பண்ணுவாருன்னா ஈரோடு கிழக்க ரீப்ரொடியூஸ் பண்ணுவாரு, விக்கிரவாண்டியை ரீப்ரொடியூஸ் பண்ணுவாரு. 2 இடமும் போலரைசேஷன் தான் நடந்தது. நான் சொன்னேன் அப்பவே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? விஜய்க்கு ஒன்றும் கிடையாது, சீமான் விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு ஜானாரிக்கு சாமி சொல்றதெல்லாம் போய் அது ஒரு கற்பனாவாதம், ஏட்டு சுரக்கா, போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னா இல்லையா? போலரைசேஷன் தான் 55 விழுக்காடு வரும்னு 63 இப்போ 63 ஜெனரல் எலெக்ஷனுக்குள்ள வராது. 45 to 50 ஸ்டாலின் போலரைசேஷன்ல எடுத்துருவாரு. பறையர் போலரைசேஷன் ஆவாங்க, ஸ்டாலின் பிளஸ் திருமா. தெலுங்கு தாய்மொழி மக்கள் போலரைசேஷன் ஆவாங்க, ஸ்டாலின் பிளஸ் தேமுதிக, வைகோ. கிறிஸ்தவ முஸ்லீம் போலரைசேஷன் ஆவாங்க, ஸ்டாலின் பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் முஸ்லீம் லீக் பிளஸ் திருமா பிளஸ் அது ஒரு கூட்டம். அப்போ நீங்க உங்களுக்கு 70 விழுக்காடு மக்கள் மத்தியில போலரைசேஷன் பாயிண்ட்லேயே ஸ்டாலினுக்கு பெரிய லாபம் வந்துடும். இதையும் தாண்டி யாரும் சீமானை பற்றி பேசுறது இல்லை. ஆனா சீமான் தான் மிகப்பெரிய போலரைசேஷன் பாயிண்ட் டு ஸ்டாலின். இது ஈரோடு கிழக்குல நம்ம பார்த்தோம். கை சின்னத்துல ஈரோடு கிழக்கு நிற்கும் போது 80 விழுக்காடு தான் நாயுடு அருந்ததியர் வாக்கு விழுந்தது. சீமான் வர்சஸ் ஸ்டாலின், தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம், பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு வரும்போது தெலுங்கு தாய்மொழி மக்கள்னா 100% ஸ்டாலின் போலரைஸ் ஆயிட்டாங்க. அருந்ததியர் 100, தென் நாயுடுகள் 100. இந்த சூழ்நிலையில ஏற்கனவே நின்ன அதிமுக ரெட்டலைக்கு பறையர் செங்குந்தரெல்லாம் 10 விழுக்காடு கூட போடல. அப்ப அங்க வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கம், நான் வெள்ளாள கவுண்டர் இன்னொன்னு வந்துட்டு எல்லாம் தரவுகளோட நான் சொல்றேன். ஏசி ரூம்ல எதுவும் தெரியாம பேசக்கூடிய நபர்கள் பேரை கூட சொல்லிடுவேன். நான் களத்துல இருந்து வந்தவன், மிகப்பெரிய களத்தை சந்திச்சவன், மிக மிக பெரிய உக்கிரமான களத்தெல்லாம் சந்திச்சு வந்தவங்க எனக்கு களம் தெரியுங்கிறனால நான் சொல்றேன். அப்ப இந்த போலரைசேஷன் பாயிண்ட்ல மேற்கு தமிழகத்துல
இதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அளவுக்கு தேமுதிகவே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அருந்ததியர் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் இஷ்யூ, நாயுடு பாலம் இஷ்யூ, திராவிட பொங்கல் இஷ்யூ, 50 விழுக்காடு வர அங்க மேற்கு மண்டலத்துல வர முடியும். பிளஸ் செந்தில் பாலாஜி ஆர்கனைசர், மிகப்பெரிய ஆர்கனைசர். அவர் எடப்பாடிக்கு ஜாதிக்காரர், எடப்பாடி ஜாதிக்காரனால் மிகப்பெரிய ஆர்கனைசரா இருக்கிறாரு. முத்துசாமி, வெள்ளக்கோயில் சாமிநாதன், வட்டச்சத்திர குப்புசாமி, வட்டச்சத்திர சக்கரபாணி, வெள்ளக்கோயில் சாமிநாதன் கொஞ்சம் காமான ஆளு. முத்துசாமி அவர் செங்கோட்டையனுக்கு எதிராக போல்டான்னு அவர் தான் ஒரு கட்டத்தில் அவரும் இருக்கிறார். ஸோ இந்த அமைப்பு வந்து 50 விழுக்காடு வாக்க ஸ்டாலினுக்கு நெருங்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருது. வடபுலத்திலையும் கடைசியா நடந்த விக்கிரவாண்டி பை எலெக்ஷன்ல 50 பூத்துல வன்னியர்கள் வந்து அதிகம் எடுத்தாங்க, பணபலத்தை மீறி. அப்போ போலரைசேஷன் தானே காரணம். அப்போ இந்த போலரைசேஷன் வடக்க மேற்க வரும்போது பொலிட்டிக்கலாட்டும் அரித்மெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்குது. போலரைசேஷன்லயும் அவர் மேல நிற்கும் போது வந்து 45-50 விழுக்காடெல்லாம் வடக்க மேற்கெல்லாம் தெளிவா திராவிட முன்னேற்றங்களும் வர முடியும். சிட்டி எல்லாம் கேட்கவே வேண்டாம். ஸோ இந்த சிச்சுவேஷன், இந்த அட்மாஸ்பியர் வந்து ஸ்டாலினுக்கு மிகவும் சாதகமா இருக்குது. அரித்மெட்டிக்கலையும் வந்து எடப்பாடி கோட்டை விடுறாரு. இன்னொன்னு அண்ணாமலை நீக்கம், அது எடப்பாடிக்கு அடி. விக்கிரவாண்டியில நின்ன என்டிஏ ஈரோடு கிழக்குல நிற்காதது, அது என்டிஏக்கு அடி. எடப்பாடி 2 இடத்துல நிற்காதது அடி. அதிமுக பாஜக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகணும்னா 50 சீட்டுக்கு மேல பாஜக கொடுத்து இந்துத்துவ கையில எடுத்தாதான் அந்த 11.4 விழுக்காடு பாஜக ஓட்டு வந்து டிரான்ஸ்பர் ஆகும், அல்லது டிரான்ஸ்பர் ஆகாது. அப்போ எல்லா அம்சங்களும் வந்து மு.க. ஸ்டாலினுக்கு சாதகமா இருக்கு. அதனாலதான் நேற்று அவர் வந்து ரொம்ப கான்பிடண்டா அதை காட்டிட்டு போனாரு. அதே வேளையில அவர் அச்சப்பட்டு அரசியல் பண்ணாரா? ஆமா. காங்கிரஸ் போயிடக்கூடாதுன்னு, சான்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. காங்கிரஸுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவர் ஓட்டு போனா 2% தான் போகும். ஆனா அவரு என்ன ஆகுமோ யாது ஆகுமோன்னு ஒரு கலக்கத்துல தான் அந்த காங்கிரஸை டீல் பண்ணார். நம்ம கருத்து 2% கூட வெளியேறாது. ஆனா அவர் வந்து சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு காங்கிரஸ் வேணும்னு, அது எவ்வளவு வெளியேறும், என்ன வெளியேறும்னு தெரியாது. இவங்க எல்லாமே ஆர்கேனர்ல டெபாசிட் இழந்து 33 விழுக்காடு பலம் கொண்டவங்க 53, 47 வந்திருக்காங்க. கூட தேமுதிக, ஓபிஎஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இன்னும் பிரமுகர்கள்லாம் வருவாங்க. இது மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், இந்த மாதிரி ஆட்கள் வர்றதுக்கு ஸ்டாலின் சேர்க்க தயாரா இருக்கிறார். அப்ப இந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு ஸ்டாலினுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. அது மொத்தத்துல ஒருங்கிணைஞ்சு கிடக்குது, தனித்தனியா தெரியல. சோ காங்கிரஸ் விடாண்டான்னு அவர் வச்சுக்கிட்டாரு. சோ இந்த அணி 45 விழுக்காடு 3 எலெக்ஷன்ல தாண்டின அணி, 2 பை எலெக்ஷன்ல போலரைசேஷன் நடத்தி காட்டின அணி. அப்போ மீண்டும் அந்த போலரைசேஷன் வரும்போது இந்த அணி வந்து 45 விழுக்காடுக்கு மேல தெளிவா வாக்கெடுக்க முடியும். சோ ஸ்டாலின் ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல 71 கலைஞர் மாதிரி 200 சீட்டுங்கிற இதுக்குள்ள தாராளமா இருக்கிறாரு. எதிரணியும் 3ஆ பிரியும் போது ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ், ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி தான். 2வது இடம் எடப்பாடி பழனிசாமி தான். அது வன்னியர்களாலையும் 10.5ஆலையும் அவர் சார்ந்த வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தாலையும் வருது. 3 அடுத்து வந்து களத்துக்குள்ள வந்து சீமான் எடப்பாடி பலகீனப்படுத்தி மேல வருவார், என்டிஏ பலகீனப்படுத்தி மேல வருவார். விஜய் புது ஃபோர்ஸா வராரு. அவர் எப்படி வராரு, என்ன சொல்லி வராரு, யாருக்காக வராருங்கிறது களம் வரும்போதுதான் தெரியும். 214 எலிஜிபிளா போட்டுக்கிடுவாரா, என்ன சொல்ல போறாரு, நான் வைக்கக்கூடிய சில இஷ்யூஸ்ல என்ன சொல்ல போறாருன்னா அப்பதான் தெரியும். பட் அவர் வந்து 3 பேரை பலகீனப்படுத்தினாலும் அவர் வந்து அதிகம் பலகீனப்படுத்த போறது எம்ஜிஆர், ஜெயலலிதா, செங்கோட்டையன், சத்யபாமா, கவர்னர் சபாநாயகர் மகன் லோகேஷ், தென் ராஜலட்சுமி, ஸ்ரீதர், இந்த மாதிரி அரவக்குறிச்சி ஒரு முஸ்லீம் லேடி, இப்படி அவர்கிட்ட வர்றது எல்லாமே வந்து அதிமுக அதிருப்தியாளர்கள் தான். ஜேசிடி பிரபாகர், இந்த மாதிரி இருக்கும்போது அவர் அதிகம் பலகீனப்படுத்த போறது வந்து எடப்பாடி பழனிசாமி தான். எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லி தான் அவர் வராரு. எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி தான் வரான்னு சொல்லும் போது அவரு எடப்பாடி பழனிசாமி தான் பலகீனப்படுத்துவார். சீமானும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் அடிச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கக்கூடிய நான் பெனிஃபிஷரிஸ் காஸ்ட்டை கையில் எடுப்பார். பறையர், செங்குந்தர், இவங்களை கையில் எடுப்பார். அவருக்கு பேச்சு செயலெல்லாம் இப்படித்தான் இருக்கும். ஆனா ஊடகத்துல மறைச்சிட்டா ஒன்றும் செயல் நடைமுறையில செயல் இல்லாம போயிடாது. இது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியாது. சீப்ப கல்யாணம் முடிச்சு வச்சா கல்யாணம் இருக்காது. சீமான் என்ன சொல்லி ஈரோடு கிழக்குல 1ல இருந்து 6.3க்கு ஏறினாரு. வாழோடும் நூலோடும் பிறந்த கைகோளர் வீரமரபினர்னு செங்குந்தர்களுக்காக பேசி பண்ணார். அப்ப அந்த இடத்துக்குள்ள வெள்ளாள கவுண்டர் ஆதிக்கத்துக்கு ஓட்டு போட்டதோட சீமான வளர்த்தோடும்னு செங்குந்தர்கள் நினைக்கிறாங்க. நான் பச்சையா வெளிப்படையா தான் சொல்றேன். சோ இதுதான் இங்க நடக்குது. சோ எடப்பாடி பழனிசாமி கட்சி
இவர் அண்ணாமலை சொன்ன மாதிரி 2 ஜாதி கட்சிங்கிற இமேஜுக்கு வந்துட்டு இப்ப ராஜ்யசபா கூட வெள்ளாள கவுண்டர் தம்பித்துறைக்கும் பாமக சார்பா ஒரு வண்டி இருக்கும், அது கொடுத்துதான் ஆகணும். எடப்பாடி சிக்கல் அல்லது எடப்பாடிக்குள்ள அவங்க விளையாடிடுவாங்க, சௌமியா அன்புமணியும் கொடுத்துருக்காரு. அப்போ முத்திரையர் சமுதாயத்துக்கு என்ன இருக்குது? ரெட்டலைக்கு ஓட்டு போடுறதுனால எம்ஜிஆர் ரெட்டலை, ஜெயலலிதா ரெட்டலை போடல என்ன இருக்கு? ஒரு ராஜ்யசபா கூட ஒரு கவுண்டரை மாத்தி முத்திரையர் கொடுக்க முடியல. ஸோ இவங்களுக்குள்ள வாக்கு பலம்ங்கிறது நான் பெனிஃபிஷரி காஸ்டால சீமான் பக்கம் போகும். அதே மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா இதால விஜய் பக்கம் போகும். இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கும் 2வது வரக்கூடிய எடப்பாடிக்கும் வித்தியாசம் ஹெவியா இருக்கும். இதுதான் ரிசல்ட். இது தெளிவா நான் தலைமைக்கிட்டையும் சொல்லிட்டேன். மோடிஜி, அமித்ஷா, நட்டா, சந்தோஷ், இப்போ நிதின் நபீன் சின்ஹா, இவங்க எல்லாத்துக்குமே நான் பாஜக தரப்புல வெளிப்படுத்திட்டேன். இப்படிப்பட்டதான் பொசிஷன். இதுல நம்ம அதிக சீட்டு வாங்கணும், இந்துத்துவ கையில் எடுத்து நிற்கணும், அப்பதான் பெர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகும். காஸ்ட் கான்ட்ராக்ஷன் அல்லது பெர்சன்டேஜ் குறைஞ்சு போகிற கருத்தை நாம சொல்லிட்டேன். இதுதான் யதார்த்த களம், இதுதான் உண்மை ரிசல்ட். இந்த அடிப்படையில தான் நான் 2024 ஸ்டாலின் அணிக்கு 48 விழுக்காடு வரும்னு சொன்னேன். 47.3 வந்தாரு. 35 சீட்டு மேல ஜெயிப்பாருன்னு சொன்னேன். அவங்க 39 ஜெயித்தாங்க. இது ஈரோடு கிழக்குல 70 விழுக்காடுக்கு மேல ஸ்டாலின் வருவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி விக்கிரவாண்டியில போலரைசேஷன் தான் வரும், 55 விழுக்காடுக்கு மேல உதயசூரி வரும்னு சொன்னேன். 63 வந்தாங்க. அந்த போலரைசேஷன் பாயிண்ட் களத்துல இருந்து பார்த்தவன், போலரைஸ்டு ஏரியாவில இருந்து வந்தவன். சென்னையில இருக்கவங்களுக்கு அந்த போலரைசேஷன் தெரியாது. சென்னையில ஜாதி மத தாக்கம் குறைவா இருக்கக்கூடிய சென்னையில இருக்கவங்களுக்கு போலரைசேஷனோட தாக்கம் தெரியாது. வடபுலத்துல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும், அல்ல தென்புலத்துல வந்தவங்களுக்கு தான் தெரியும் என்ன போலரைசேஷன் எப்படி இருக்குங்கிறது தெளிவாகவே தெரியும். இன்னும் பல விஷயங்கள் நீங்க சொல்லணும்னா 2019 மக்களவை தேர்தல்ல டாக்டர் ஐயா எடப்பாடி கூட இருந்தாப்புல, அன்புமணியும் கூட இருந்தாப்புல. எடப்பாடி தேர்தல் 8000 ஓட்டு பாமகவுக்கு, இது அதிமுக அணிக்கு ரெட்டலைக்கு கம்மி உதயசூரியனை விட. இப்ப பாமகவும் இல்ல, அன்புமணியும் இல்ல, அன்புமணியும் இல்ல, ராமதாசும் இல்ல. 50,000 ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு உதயசூரியனை விட அதிகம். 8000 குறைவா இருந்த இடத்துல ராமதாசன் அன்புமணி இல்லாமலே 50,000 ஓட்டு அதிகம். அப்ப ஏன் எதுக்குங்கிறது சிட்டில இருக்கவங்க பார்க்க மாட்டான், களத்துல இருக்கவங்களுக்கு தெரியும். 10.5 பண்ண மேஜிக் தான் அது. 10.5 ஒரு சைடு சாதகமா பண்ணோம்னா மறு சைடு மன்னார், நாவிதர், குயவர், கோயர், ஒட்டர், வீட்டு கொண்டர், ஊராளி கொண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதாஜவர், மீனவர், ஆண்டி பண்டார், ஜங்கம் போன்ற மத்தியில் மற்ற விதமான இதை பண்ணும். இந்த இடத்துக்குள்ளதான் இந்த எம்பிசி பரதவர் மீனவர், கிறிஸ்தவ பரதவர் மீனவர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனை திமுக இந்த பிரிவு மக்களை இது பண்ணதான் ஒரு ராஜ்யசபா கொடுக்குறாங்க. சீமானும் இவங்களை குறி வச்சுதான் எடப்பாடிக்கு எதிராக இந்த வாக்குகளை ரெட்டலைக்கு போட்டவங்களும் தன் பக்கம் எடுக்க பாக்குறாரு. அப்போ இந்த அரசியல் ஜாதிய ரீதியா தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் போலரைஸ்ட் ஆயிட்டு இருக்குது. இப்ப நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லும் போது சீமான் எம்ஜிஆர் அடிக்கிறார். எம்ஜிஆர் மலையாளி மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. ஏன் எடுக்கலன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா வண்ணார், நாவிதர், குயவர் போன்ற பரவலவாழ தமிழ் சமூகங்களின் எண்ணிக்கை தெரிஞ்சு போகும். முத்திரையர், யாதவர், செங்குந்தர், உடையார், விஸ்வகர்மா போன்ற சமூகங்களோட எழுச்சியை எம்ஜிஆர் 40-50 வருஷமா காலி பண்ணிட்டாருன்னு எம்ஜிஆர் சமூக நீதியை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம வன்னியர் போராட்டத்தை அசிங்கப்படுத்துறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 25 கோடி ஆக்கி ஜாதிவாரி கணக்கு நடத்தாம எம்ஜிஆர் சதி பண்ணிட்டாருன்னு இந்த சமூகங்களுக்காக சீமான் வராருன்னா, இன்னைக்கு இந்த சமூகங்கள் எம்ஜிஆரே நமக்கு அநீதி இழைச்சாருன்னு சொன்னாருன்னா, எடப்பாடி கட்சி 2 ஜாதி கட்சியா போன சூழ்நிலை இந்த சமூகங்கள் நமக்காக சீமான் தான் பேசுறாரு. சீமானை நோக்கி ரெட்டலைக்கு போட்டவங்க பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் ரியல் களம். களத்துல இருந்து வந்தவனால இந்த கருத்தை சொல்றேன். எனக்கு எதிராக நல்லா திட்டுவானுங்க, திட்டு நாம் சொன்னதுதானே நடந்தது. விக்ரமண்ணன் நான் சொன்னதுதான் நடந்தது. ஈரோடு கிழக்கில் நான் சொன்னதுதான் நடந்தது. மக்களவை தேர்தலில் நான் சொன்னதுதான் நடந்தது. முந்தி நடந்த ஈரோடு கிழக்கில் நான் சொன்னதுதான் நடந்தது. ஒன்னே நான் சொன்னது நடக்கல. 2021 கொங்கு மண்டலத்துல 2/3 சீட்டு எடப்பாடி ஜெயிப்பாருன்னு சொல்றது நடக்கல. இப்போ அந்த நிலைமை இல்லை. ஓபிஎஸ் நீக்கினதுல நான் வெள்ளாள கவுண்டர்கள் இது அபகரிச்சுட்டாங்க, ஒரு ஜாதி அபகரிப்புன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதோட தாக்கமும் இதுல பெருசா இருக்கும் போது ஈரோடு கிழக்குல எடப்பாடி ஏன் களத்தை விட்டு ஓடுனாருன்னா சீமானுக்கு அச்சப்பட்டு தான் ஓடினார். சீமான் எமர்ஜ் ஆவாரு, நம்ம டிகிரீஸ் ஆகும், அது தெரிஞ்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா பாதிக்கணும் தான் ஒரு களத்தை விட்டு ஓடினாரு. அதெல்லாம் நாம முந்தைய ஈரோடு கிழக்கோட பூத் வைஸ் அனலிஸ்ல இருந்து உண்மையை தரவல் அடிப்படையில் சொல்றோம். ஸோ ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ல ஸ்டாலின் ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்கிறாரு. அவரும் சான்ஸ் எடுக்க வேண்டாம்னு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அணியை பலப்படுத்தி அவருக்கு இமேஜையும் பலப்படுத்தி இலவசங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல ஸ்டாலின் இருக்காருங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. இது அதிமுக எம்எல்ஏக்களுக்கே தெரியும். சார், தேமுதிகவிற்கு அதிமுக சார்பாக 2 முறை ராஜ்யசபா
வாக்குறுதி கொடுத்தும் அது உறுதி செய்யப்படலை. ஆனா திமுக சார்பா அது கொடுக்கப்பட்டது. இது ஸ்டாலினுடைய ஒருங்கிணைப்பை காட்டுதா இல்ல தேமுதிகவுடைய பலத்தை காட்டுதா? ஸ்டாலின் ட்ரஸ்ட் வர்த்தி லீடருங்கிறத காட்டுது. கடைசியா நடந்த மக்களவைத் தேர்தலில் 2.7 விழுக்காடு ஓட்டு அதிமுக அணியில எடுத்தாங்க தேமுதிக. அதுக்கு மேல கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிற கருத்து என் போன்றவர்கள்ட்ட இருக்குது. சரி, 2.5% எடுத்துக்கிடுங்க. 2.7 2 ஒரு ரவுண்டா எடுத்து பண்ணுங்க. 2.5 விழுக்காடு அதிமுக அணியில குறைஞ்சி 2.5 விழுக்காடு திமுக அணிக்கு கூடுனா 5 விழுக்காடு டிஃபரன்ஸ் ரெண்டு கடையில கூடுமா இல்லையா? இங்க -2.7 வருது, அங்க +2.7 வருது. அப்ப 5 விழுக்காடு 5.4 5 விழுக்காடு அப்போ குறையுமா இல்லையா? சோ இது அரித்மெட்டிக்கலி திமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனை உடனே கொடுத்துருது. இன்னொன்னு, அவங்க பொதுத்தளத்துக்குள்ள இருந்தாலும் கேப்டன் 10 விழுக்காடு எடுத்தவர், கடைசியா 2.7 எடுத்தவங்க தெலுங்கு தாய்மொழி மக்கள் கன்சால்டேஷனை மேலும் பெரிய அளவில் உறுதி பண்ணி கொடுத்துருவாங்க. அது அவங்களுக்கு 10+ எல்லாம் ஒண்ணு வரும்போது நல்ல ஒரு உருவம் கிடைச்சிடும். அந்த ஓட்டு ஜமீன்தார்களாக ரூலர்ஸ் ஆட்டு தமிழ் மண்ணில் பெரிய அளவில் இருந்த ஒரு கம்யூனிட்டி அவங்க. இது உண்மை. நான் களத்துக்குள்ள இருந்தா எல்லா விஷயத்தையும் நியாயமா பேசுவேன். நான் ஏமாற தயாரா கிடையாது. ஸோ அவங்க கன்சால்டேட் ஆகும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கிளீன், தேனி டிஸ்ட்ரிக்ட் கிளீன், வேற ஓபிஎஸ் வர வந்திருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள தேமுதிகவோட பலம்ங்கிறது அந்த விஜயகாந்துக்கு குட்வில் காஸ்ட் கன்சால்டேஷன் கடைசி அடுத்த 2.7 விழுக்காடு வாக்கு ட்ரஸ்ட் வர்த்தியா அந்த ராஜ்யசபாவை உடனே கொடுத்துட்டாரு ஸ்டாலின். காங்கிரஸுக்கு 29 தான் ராஜ்யசபா கொடுக்கப்படும் சொல்லப்பட்டது. ஆனா இப்பவே கொடுத்திருக்கிறாரு. அதுக்கான ஏதாவது சூட்சம் இருக்குமா சார்? சான்ஸ் எடுக்காண்டாம், இன்டாக்டா அந்த அணியை கொண்டு போவோம். ஜோதிபாஸ் மாதிரி அணியை ஒன்றாக்கி வைக்கிறதா நமக்கு பலம்னு அவர் கொடுத்துட்டாரு. என்பவர்களுக்கெல்லாம் அவர் கொடுப்பாருன்னு தெரியும். ஆனா நம்ம கருத்து என்ன சொன்னோம்? காங்கிரஸ் 98ல 4 விழுக்காடு வாக்கு எடுத்தாங்க, பிரமுகர்கள் வாக்கு. 2014 4.3 எடுத்தாங்க, பிரமுகர்கள் வாக்கு. அன்னைக்கு எடுத்த பகுதி வேற, இன்னைக்கு எடுத்த பகுதி வேற. அன்னைக்கு எடுத்த பிரமுகர்கள் வேற, கடைசியா எடுத்த பிரமுகர்கள் வேற. விஜய் வசந்துக்கு அப்பா அவருக்கு மட்டும்தான் டெபாசிட் கிடைச்சது. அதுக்கு பிறகு கொஞ்சம் நாடார்களை வச்சு நெல்லை, தென்காசி, அடுத்து இவரு கார்த்திக் சிதம்பரம் நம்ம விமர்சிச்சாலும் 10 விழுக்காடுக்கு மேல எடுத்துட்டாரு செட்டியார், நல்ல ஓட்டு தான். அடுத்து திருநாக்கர் சொன்னேன், அவர் நல்ல ஓட்டு எடுத்தாரு, 6 ஓட்டு எடுத்தாரு, இவ்வளவு தான். அப்ப இந்த ஓட்டு பிரமுகர்கள் ஓட்டு தான். இது 4 முறை திமுகவோட கூட்டணியில் நின்னாங்க. வெளியேறினா 2% ஓட்டு கூட வெளியேறாரு. ஆனா ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க விரும்பாம அவங்களுக்கு 28+1 கொடுத்துட்டாரு. இந்துத்துவத்திற்கு எதிரான அரசியல் தான் ஸ்டாலின் எடுக்கிறாரு. இது ஒரு கொள்கை கூட்டணின்னு அவங்க தொடர்ந்து முன்னிலைப்படுத்துறாங்க. ஆனா தேமுதிக ஓபிஎஸ் எல்லாம் வந்தது, மீண்டும் அது கொள்கை கூட்டணின்னு அவங்களால சொல்லிக்க முடியுமான்ற ஒரு பார்வை. கொள்கை கூட்டணி சொல்லி தோத்து போயிட்டாங்கன்னா சில ஏரியாக்கள்ல அந்த ஏரியாக்களை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு எடுக்கிறாங்க. உள்ள வெற்றி தானே உறுதி. கொள்கைப்படி நின்னு சொல்லி தோத்துட்டான்னா என்ன வேல்யூ இருக்கும்? ஓபிஎஸ் 13 விழுக்காடு ஓட்டு எடப்பாடிக்கு அடி, ஓபிஎஸ் வெளியே விட்டதுனால அந்த 13 விழுக்காடு ஓட்டர்ஸ் மத்தியிலும் ஓபிஎஸ்க்கு சிம்பதி இருக்கு. அதுல முக்குலத்தோர் ஓட்டு மட்டுமே வந்தா கூட போதுமே, லாபம் தானே. மற்ற ஓட்டும் வரும், அதாவது எடப்பாடிக்கு எதிராக தான் போகும் மற்ற ஓட்டுகளும். இதுல திமுகவுக்கு ஓபிஎஸ் மூலமா இது வந்தாலே போதுமே. அதே மாதிரி தேமுதிக குட்வில் இருக்கு, விஜயகாந்துக்கு 2.7 விழுக்காடு ஓட்டு கடைசியா எடுத்திருக்காங்க. நீங்க 21 சொன்ன 1/2% சொல்றீங்க. ஏன் 1/2%க்கு 5 எம்பி சீட் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி? எல்லாமே இருக்குது இல்ல. சோ வெற்றி ஒன்றுதான் குறி. தொடர்ந்து இந்த தேசிய கட்சிகள் பவர் பாலிடிக்ஸ் பண்ணி கூடுதல் தொகுதிகளை வாங்குறாங்க. நைனா நாகேந்திரன் கூட சொல்றாரு, திமுக கிட்ட போராடி வாங்க வேண்டியதா இருக்கு காங்கிரஸுக்கு. ஆனா அந்த மாதிரி நிலைமை எங்க கிட்ட இல்ல, எடப்பாடி கேட்கிற தொகுதி கொடுத்துருவாருன்றாங்க. கொடுக்கும்போது பார்ப்போம். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கி ஆகணும். அண்ணாமலை லீடர் ஆகணும்னா பிஜேபிக்கு 8-10% ஓட்டு வந்தாகணும். அண்ணாமலை லீடர் ஆகக்கூடாதுன்னு எடப்பாடி பிஜேபிக்கு சீட்டை குறைப்பாரு. அப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதுங்கிறது என்னோட கருத்து. மேலும் சீமான் இந்து நாடார்கள் ஓட்டை குறி வைக்காரு. மோடிக்கு போட்ட இந்து நாடார்கள் ஓட்டை, மோடிக்கு போட்ட முக்குலத்தோர் ஓட்டுக்களை, ஓபிஎஸ் டிஜிக போட்ட ஓட்டுக்களை எடப்பாடிக்கு எதிராக குறி வைக்கிறாரு. பிராமணர்கள் ஓட்டை நேற்று குறி வச்சு 6 பிராமணர்கள் கேண்டிடேட் அந்த இதை பண்றாரு. யாதவர்கள் ஓட்டை குறி வச்சு 8 யாதவர்கள் கேண்டிடேட்டா போடுறாரு. இப்படி மோடி தலைமை கொடுத்த 18 விழுக்காடு வாக்குல அண்ணாமலை நீக்கப்பட்டதும், ஈரோடு கிழக்குல என்டிஏ நிற்காததும் தனக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கணும்னு சீமான் அதை குறி வச்சு நகர்றாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பிஜேபியை பெரிய சக்தியா காட்டி அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்துத்துவ கையில எடுத்தாதான் அந்த ஓட்டுகளை ஓரளவு எடப்பாடியால தக்க வைக்க முடியும். என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும். நன்றி.